பட் இந்த வெஜினல் ஹிஸ்டெக்டமிங்கிறது நான் என்ன சொல்லுவேன்னா, கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். இப்போ நீங்கள் ஒரு அப்பெண்டிக்ஸே இந்த வெஜினா வழியாக பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியாது. ஆனால் இந்த யூட்ரஸை மட்டும் நம்ம வெஜினால எடுக்க முடியும். அப்போ இது எவ்வளோ ஒரு கிஃப்ட்டு நமக்கு. ஒரு வயிறையே கிழிக்காமல் ஒரு சர்ஜரியை பண்ண முடியுது அப்படிங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம். பேஷண்ட்டை அன்னைக்கு ஆப்ரேட் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே கூட வீட்டுக்கு போயிடலாம். இந்த சர்ஜரியை ஒரு டே கேர் சர்ஜரியாகவே கூட பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ரெக்கவரி பீரியட், அதாவது ஒரு பேஷண்ட்டை சர்ஜரி பண்ணோம்னா ஒரு மார்பிடிட்டி அண்ட் மார்டாலிட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. மார்பிடிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, எத்தனை நாளைக்கு அந்த பேஷண்ட்டால் நடக்க முடியாமல் பெட்லேயே இருக்க முடியும், அதாவது நார்மல் வேலைக்கு எப்போ திரும்புவாங்கங்கிறது தான் அந்த மார்பிடிட்டி. இந்த வெஜினல் ஹிஸ்டெக்டமியில் அன்னைக்கே சர்ஜரி பண்ணி எந்திரிச்சு நடக்கலாம். வேலைகளை பார்த்தீங்கன்னா, அதாவது சாதாரண வீட்டு வேலைகளை நம்ம ஒரு வாரத்திலே செய்யலாம். கொஞ்சம் அடி வயிற்றுல லைட்டாக வலி இருக்குமே ஒழிஞ்சு வயிற்றுல எந்த விதமான தையலுமே இருக்காது. அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சர்ஜரி பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது. ஏதோ ஒரு பீரியட்ஸ் வந்தால் ஒரு பெயின் வந்தால் எப்படி இருக்கும், அதை மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். ஸோ அதுதான் இந்த வெஜினல் ஹிஸ்டெக்டமியோட ஒரு பியூட்டி.